நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸில் நவம்பர் 2022 கொஷின் பேப்பரில் கேட்டு 10 மார்க் ப்ராப்ளம் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? ராஜா கம்பெனி லிமிடெட் is a company with an authorized capital of 5 lakh divided into 5,000 equity shares of rupees 100 each. The following are the balances extracted from the ledger as on 31/12/1985. இது பார்த்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேசஸ், வேஜஸ், டிஸ்கவுண்ட் அலவுட், இன்சூரன்ஸ் அப் டு 31/3/86. அதாவது ப்ரீபெய்டு இருக்குது 3 மாதத்துக்கு. பிகாஸ் நம்மளோட அக்கௌண்ட்ஸ் க்ளோசிங் எப்போன்னா 31/12/85. ஆனால் நம்மக்கிட்ட இருக்க இன்சூரன்ஸ் எப்போ பே பண்ணியிருக்காங்கன்னா 31/3/86 வரைக்கும் பே பண்ணியிருக்காங்க. சாலரிஸ், ரெண்ட், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், பிரிண்டிங், அட்வர்டைஸ்மெண்ட், போனஸ், டெட்டாஸ், பிளான்ட், ஃபர்னிச்சர், பேங்க், பேட் டெட்ஸ், கால்ஸ் அண்ட் அரியா. ஓகே, இதெல்லாம் டெபிட் பேலன்ஸ். அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் பாருங்கள். சேல்ஸ், டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், கிரெடிட்டார், ரிசர்வ், லோன் ஃப்ரம் மேனேஜிங் டைரக்டர், ஷேர் கேபிட்டல். இது பார்த்தீங்கன்னா கிரெடிட் பேலன்சஸ். அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். யூ ஆர் ரெக்வயர்ட் டு ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31/12/1985 and a balance sheet as on that date. The following further information is given. Closing stock was valued at rupees 1,91,500. Depreciation on plant at 15% and furniture at 10% should be provided. A tax provision of rupees 8,000 is considered necessary. The director declared an interim dividend on 15/8/85 for 6 months ending June 30th, 1986 at 6%. Provide for corporate dividend tax at 17%. ஓகே, இப்போ நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் டெப்ரிசியேஷன் இருக்குது, டேக்ஸ் ப்ரொவிஷன் இருக்குது, இன்டரிம் டிவிடெண்ட் இருக்குது. ஓகே, அந்த இன்டரிம் டிவிடெண்ட்டுக்கு கார்ப்பரேட் டிவிடெண்ட் டேக்ஸ் வந்து நம்மளை போட சொல்லியிருக்காங்க. எஸ், இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நமக்கு நோட்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம நோட்ஸ் முதல்ல போடலாம். இப்போ நோட் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், அதில் இந்த சேல்ஸ் வரும். ஓகே, இப்போ இதுதான் ஃபார்மேட் பாருங்கள். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 1, அதர் இன்கம் 2, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா டோட்டல் ரெவென்யூ கிடைக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ராஃபிட் பிஃபோர் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் அண்ட் டேக்ஸ் கிடைக்கும். அந்த ப்ராஃபிட்டோட நம்ம டேக்ஸை வந்து சப்ராக்ட் பண்ணோன்னா ப்ராஃபிட் ஃபார் த பீரியட் கிடைக்கும். எஸ், இப்போ ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 1 நோட் நம்ம போடலாமா? பாருங்கள், அதில் சேல்ஸ் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை, அதனால் அதை போட்டாச்சு. அதுக்கப்புறம் நோட் நம்பர் 2 பார்த்திங்கன்னா அதர் இன்கம், அதில் பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இருக்குது பாருங்கள், 3,150, அதை போட்டாச்சு. அவ்வளோதான் நோட் நம்பர் 2லேயும். நோட் நம்பர் 3 பார்த்திங்கன்னா நமக்கு காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டு, அதில் ஓப்பனிங் ஸ்டாக் போட்டாச்சு 50,000. இதோட பர்ச்சேஸை ஆட் பண்ண போகிறோம் 2 lakh. இதோட க்ளோசிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்ணணும். க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ பாருங்கள், 1,91,500. ஓகே, இப்போ இதை மைனஸ் பண்ணால் வரது தான் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம், 58,500 வந்துருச்சு. ஓகே, இப்போ நோட் நம்பர் 4 பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ், அதில் எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்குற வேஜஸ் வரும். அண்ட் இங்கே சேலரி இருக்குது அண்ட் போனஸ் இருக்குது, இது எல்லாமே வரும். பாருங்கள், வேஜஸ் போட்டாச்சு 70,000, சேலரி பாருங்கள் 18,500 அண்ட் போனஸ் பார்த்திங்கன்னா 10,500. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம், 99,000 வருது. இதுதான் எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? எஸ், இப்போ நோட் நம்பர் 5 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபினான்ஸ் காஸ்ட் இங்கே எதுவுமே இல்லை. ஒரு வேளை இன்ட்ரெஸ்ட்டோ இல்லாட்டி டிவிடெண்ட்டோ எதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே போட வேண்டியது இருக்கும். இங்கே பாருங்கள், எதுவுமே இல்லாததுனால ஃபினான்ஸ் காஸ்ட் நில்லு. இப்போ நோட் நம்பர் 6 பார்த்திங்கன்னா டெப்ரிசியேஷன் பிளான்ட்டில் 15%, ஃபர்னிச்சரில் 10%. பிளான்ட் பாருங்கள் 1,80,500ல் 15% போட்டோன்னா 27,075 வருது. அண்ட் இதில் ஃபர்னிச்சரில் பார்த்தீங்கன்னா 10% இல்லையா? அப்போ 17,100 × 10% போட்டோன்னா 1,710. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா வரது தான் நமக்கு வந்து டெப்ரிசியேஷன் 28,785. இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க இந்த டோட்டலை. பிகாஸ் நம்ம வந்து இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இதை ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். எஸ், இப்போ நோட் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ், அதர் எக்ஸ்பென்சஸில்
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் அலவுட் இருக்குது பாருங்கள் அது. அப்புறம் இன்சூரன்ஸ் இருக்குது. இதில் ப்ரீபெய்டு இருக்கிறதுனால மைனஸ் பண்ணிக்கலாம். 6720 எத்தனை மாதம் ப்ரீபெய்ட்? 3 மாதம் முன்னாடியே பே பண்ணிட்டாங்க. அப்போ அதை 3 மந்த்ஸ்க்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் 3/12 போட்டு அதை மைனஸ் பண்ணிட்டோம். அப்போ 5040 தான் கரண்ட் இயருக்கு. ஓகே எஸ். அதுக்கப்புறம் ரெண்ட் வரும். அதுக்கப்புறம் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் வரப்போகுது. அதுக்கப்புறம் பிரிண்டிங்கும் வரும். அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஓகே. அதுக்கப்புறம் பாருங்கள் வேறு என்ன இருக்குது? டெட்டாஸ் இருக்குது, பிளான்ட் இருக்குது, ஃபர்னிச்சர், பேங்க்கு, பேட் டெட்ஸ் வரும். பேட் டெட்ஸ் போட்டாச்சு. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வரது தான் அதர் எக்ஸ்பென்சஸ். ஓகே பாருங்கள் 33,590. இப்போ இது 7 நோட்டோட டோட்டலையும் நோட் பண்ணி வச்சிங்க இல்லையா, அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கலாம் பாருங்கள். எஸ் பாருங்கள் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் போட்டுட்டோம், அதர் இன்கம் போட்டோம். அது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா டோட்டல் ரெவென்யூ கிடைக்குது. அப்புறம் மெட்டீரியல் கன்சியூம் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் 99,000. அப்புறம் டெப்ரிசியேஷன், அதுக்கப்புறம் அதர் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இங்கே 2,19,875 வருது. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணால் வரது தான் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம். பார்த்திங்கன்னா எவ்வளோ வருதுன்னா 1,08,275. இதில் வந்து டேக்ஸை நம்ம மைனஸ் பண்ணோம். கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேக்ஸ் ப்ரொவிஷன் ஆஃப் 8,000 இஸ் கன்சிடர்ட் நெசசரின்ட்டு. ஸோ அதனால் 8,000 போட்டிருக்கோம். ஸோ இதை மைனஸ் பண்ண வரது தான் ப்ராஃபிட். இதுதான் வந்து 1,02,275 தான் கரண்ட் இயர் ப்ராஃபிட். ஓகேவா? எஸ். இப்போ பேலன்ஸ் ஷீட் போடணும். பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட் தெரியும் இல்லையா, இந்த ஃபார்மேட்டில் இந்த நோட்டெல்லாம் இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணோமோ அதே மாதிரி இதுக்கு தனித்தனியாக நோட் நம்பர் 1 ஷேர் கேபிட்டல், நோட் நம்பர் 2 ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், இது மாதிரி நம்ம நோட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டர் ஃபண்டில் ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டலில் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஆத்தரைஸ் கேபிட்டல் இருக்குது பாருங்கள் 5 lakh இல்லையா. இது வந்து நம்ம சும்மா காட்டினா போதும். இந்த 5 lakh அப்படியே சும்மா காட்டினா போதும். நம்ம இதை வந்து எந்த ஒரு அடிஷனோ எதுவும் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஆத்தரைஸ் கேபிட்டல்ன்றது ஜஸ்ட் நம்ம ஷோ பண்ணணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இப்போ ஷேர் கேபிட்டல் பாருங்கள் இருக்குது நமக்கு. இங்கே பாருங்கள் 2,50,000. அதில் கால்ஸ் அண்ட் அரியர் இருக்குது பாருங்கள் 5,000. அதை மைனஸ் பண்ண போகிறோம். ஓகே. கால்ஸ் அண்ட் அரியர் மைனஸ் பண்ணோன்னா 2,45,000 வருது. இதுதான் நம்ம ஷேர் கேபிட்டல். இப்போ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் பாருங்கள் பிகினிங்கில் இருக்குது பாருங்கள் 6,220. அதுதான் பேலன்ஸ் அட் த பிகினிங் ஆஃப் த இயர். அப்புறம் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா ப்ராஃபிட்டு, அதை ஆட் பண்ணுறோம். ப்ராஃபிட் ஃபார் த இயரில் 1,02,275 நம்ம கண்டுபிடிச்சது. ஓகே. ஆட் பண்ணுறதுலேருந்து நம்ம வந்து என்ன மைனஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்ரோப்ரியேஷன் எல்லாம் மைனஸ் பண்ணணும். இங்கே அப்ரோப்ரியேஷன் பார்த்திங்களா நமக்கு என்னென்ன இருக்குன்னா இன்டரிம் டிவிடெண்ட் இருக்குது பாருங்கள். இந்த இன்டரிம் டிவிடெண்ட்டை நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகே. 2,45,000. ஓகே. இது என்னதுன்னா கேபிட்டல் 2,45,000ல் 6% டிவிடெண்ட், இன்டரிம் டிவிடெண்ட், அது போட்டோன்னா 14,700 வருது. அப்போ இந்த 14,700ல் இந்த கார்ப்பரேட் டிவிடெண்ட் டேக்ஸ் 17% போடணும். ஓகே. இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டினாலும் சரி இந்த 17% இன்டரிம் டிவிடெண்ட்லேயும் ப்ரப்போஸ் டிவிடெண்ட்லேயும் போடணும். ஓகே. பாருங்கள் 14,700ல் 17% போட்டிங்கன்னா 2,499 வருது. ஸோ இதில் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? மைனஸ் பண்ணிவிட்டு வர அமௌண்ட்டோட நம்ம ரிசர்வை ஆட் பண்ணிக்கலாம். ரிசர்வ் பாருங்கள் 25,000. ஓகே. அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸோட டோட்டல் கிடச்சிருச்சு. இதை தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ன்ற ஹெட்டிங்கில் போட போகிறோம். ஓகேவா? எஸ். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நோட் நம்பர் 3 லாங் டேர்ம் பாரோயிங். பாருங்கள் லோன் ஃப்ரம் மேனேஜிங் டைரக்டரை நம்ம லாங் டேர்ம் பாரோயிங்கில் காமிச்சிருக்கோம் 15,700. ஓகே. எஸ். இப்போ நோட் நம்பர் 4. நோட் நம்பர் 4 எதுவுமே இல்லை. ஓகே. ஷார்ட் டேர்ம் பாரோயிங் நில். நோட் நம்பர் 5. நோட் நம்பர் 5 பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரேட் பேயபிள்ஸ், அதில் கிரெடிட்டார் இருக்குது இல்லையா 35,200, அதை போட்டாச்சு. அடுத்து நோட் நம்பர் 6 ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன். நம்ம இங்கே இருக்குது பாருங்கள் 8,000 ப்ரொவிஷன், அதுக்கப்புறம் கார்ப்பரேட் டிவிடெண்ட் டேக்ஸு இங்கே வரும் 2,499. அப்புறம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 10,499. இதுதான் ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன். சரியா? எஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நோட் நம்பர் 7 இன்டரிம் டிவிடெண்ட் பேயபிள். நம்ம வந்து கண்டுபிடிச்சோம்ல, அதாவது இந்த 2,45,000 கேபிட்டல்லேருந்து கால்ஸ் இன் அரியரை மைனஸ் பண்ணிவிட்டு வர அமௌண்ட்டில் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா 6% இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுதான் இந்த 14,700.
பார்த்துக்கோங்க, கார்ப்பரேட் டிவிடெண்ட் டேக்ஸ்ன்றது ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷனில் வருது. அதை கரண்ட் லயபிலிட்டியில் இன்டரிம் டிவிடெண்ட் பேயபிள் வருது. ஓகே, எஸ். இப்போ வந்து நம்ம லயபிலிட்டி எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அசட் ஃபஸ்ட்டு நோட் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா டேஞ்சபிள் அசட். டேஞ்சபிள் அசட்டில் நமக்கு பிளான்ட் இருக்குது. லெஸ் டெப்ரிசியேஷன் 1,80,500 மைனஸ் டெப்ரிசியேஷன் போட்டோன்னா 1,53,425. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சரும் பார்த்தீங்கன்னா 17,100, அதில் 10% டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணோன்னா 15,390. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 1,68,815. ஓகேவா? எஸ். இப்போ நோட் நம்பர் 9 இன்டான்ஜிபிள் அசட் எதுவும் கிடையாது. ஓகே, அப்புறம் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் எதுவும் கிடையாது. நோட் நம்பர் 10. இப்போ 11 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரிசீவபிள்ஸ், அதில் டேட்டாஸ் வரும். 38,700 போட்டாச்சு. அடுத்து நோட் நம்பர் 12 ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸில் இன்சூரன்ஸ் ப்ரீபெய்டு. ஓகே, 1,680. 3 மாதத்துக்கு கண்டுபிடிச்சோம் இல்லையா இன்சூரன்ஸ் ப்ரீபெய்டு, அதுதான் இங்கே போட்டிருக்கோம். இப்போ நோட் நம்பர் 13 எதுவும் இல்லை, நில்லு. ஓகே, நோட் நம்பர் 14 பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க இல்லையா, 1,91,500. ஸோ அதை போட்டாச்சு. நோட் நம்பர் 15 நம்மளுக்கு வந்து பேங்க் பாருங்கள், கேஷ் அட் பேங்க் 34,700. அவ்வளோதான். இது அசட் எல்லாம். ஓகே, லயபிலிட்டி எல்லாம் நோட் பண்ணி வச்சிங்களா? இது அசட் எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நம்ம அந்த ஃபார்மேட்டில் ஃபில் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், லயபிலிட்டி எல்லாமே போட்டாச்சு. டோட்டல் வந்து 4,35,395. அதே மாதிரி அசட் எல்லாத்தையும் போட்டாச்சு. அதோட டோட்டலும் 4,35,395. ஓகே, ரெண்டுமே வந்து டேலி ஆகிடுச்சு. நம்ம ப்ராப்ளம் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியான சாப்டர் இது. எந்த நோட்டில் எது வரணுன்றது தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ணிட முடியும். எஸ். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கொஷின் பேப்பர் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.